अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। यअमुरूना बिल मारूफ़ व यनहौना अनिल मुनकर व युसारिऊना फ़िल ख़ैरात व उलाइका मिनस सालिहीन। ஸதகல்லாஹுல் அஸீம்। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 114வது வசனத்திலே கூறுகிறான், யஅமுரூன பில் மாரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர்। அதாவது யார் நன்மை ஏவி தீமையை தடுத்து வயுசாரிஊன ஃபில் கைராத் நல்ல காரியங்களை நோக்கி விரைந்து செல்கிறார்களோ வ உலாயிக மினஸ் சாலிஹீன் அவர்கள்தான் சாலியான மனிதர், அவர்கள்தான் நல்லடியார், அவர்தான் நன்மை செய்யக்கூடிய மனிதன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த டைட்டிலை நமக்கு தருகிறார்। இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல। இறைவனே இந்த இன்னார் நல்லடியார் என்று சொல்கிறான் என்றால் அந்த செயலுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே। அது மட்டுமல்ல, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான், லா தக்னது, ஓ மக்களே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், வலா தஹீனு பலஹீனம் அடைந்து விடாதீர்கள், வலா தஹஸனு கவலைப்படாதீங்க, லா தய்யாசு நிராசை அடையாதீர்கள் என்ற இப்படிப்பட்ட வாசகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே பல இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான்। சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நம்முடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்ற கலிமா தய்யிபா நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால், உலகத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த சிரமங்கள் இருந்தாலும் சரி, யாரிடத்திலே ஈமான் இருக்கிறதோ, எவருடைய உள்ளத்தில் ஈமான் ஆணித்தரமாக இருக்கிறதோ அவரை எதுவும் அசைக்க முடியாது என்று அல்லாஹ்வே நமக்கு குர்ஆன் எடுத்து காட்டுகிறார்। எனவே தான் அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக நாம் வைத்துக் கொண்டால் உலகத்தில் வரக்கூடிய எந்த முசீபத்துகள் இருந்தாலும் அதை நாம் ஈஸியாக தட்டிவிடலாம்। அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஈமான் உள்ளவருக்கு தருகிறான் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது। அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே 10ஆம் பிறை 10ஆம் தேதி 11 12ஆம் தேதி குர்பானியை கொடுத்தோம்। குர்பானுடைய செயல்களை முடித்து விட்டோம்। அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வழிமுறைகள்। ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆனால் சுன்னத்தை நபி இத்தாத்தை ரசூலை நாம் பின்பற்றினோமா என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கிறது। இத்தாத்தை ரசூல் என்ன, இதனுடைய குர்பானி என்னவென்று சொன்னால் நாம் நிஃப்ரத், எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய வெறுக்கத்தக்கூடிய விஷயங்கள், இச்சைகளான விஷயங்கள், தீமைகளான விஷயங்கள், கோபங்கள், தாபங்கள், துரோகம், ஏமாற்றம்,
மோசடி. எந்த அளவுக்கு என்றால் அளவையிலும் நிலுவையிலும் மோசடி செய்வது. இது போன்ற பல விஷயங்கள், பல தீமைகளை நாம் குர்பானி தந்தோமா என்று சொன்னால் நாம் தரவில்லை சகோதரர்களே. ஆனால் சுன்னத் ரசூல் என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத் எதுவென்று சொன்னால், இது போன்ற பாவங்கள், தவறுகள், குற்றங்களை யார் துறந்து விட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் இது போன்ற, அதாவது இந்த குர்பானி அவர்கள் செய்தவர் என்று அர்த்தமாக இருக்கிற சகோதரர்களே. எனவே இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக உஷாராக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, நாம் உலகத்திலே பல மக்களை பார்க்கிறோம். ஏழையாக இருப்பாங்க, வறியவர்களாக இருப்பார்கள், நோயாளியாக இருப்பாங்க. அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, மருத்துவம் செய்ய முடியாது, அதுக்கு காசு இருக்காது, பணம் இருக்காது. ஒவ்வொரு நிமித்தமும் மரணத்தை அதாவது நெருங்கி கொண்டிருப்பார்கள். கடைசியாக எதுவும் முடியாமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய வஃபாத் ஆகிவிடும். அந்த நேரத்தில் நோயாளியாக இருக்கும்போது ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க. அவர் வஃபாத் ஆகிவிட்டால் இந்த செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டால் அவருடைய உறவினர்கள் வருவார்கள், அவருடைய சொந்த பந்தங்கள் வருவார்கள், அவருடைய நண்பர்கள் வருவார்கள், அவருடைய ஊர் மக்கள் வருவாங்க. வந்தவுடனே என்ன செய்வாங்க தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவுக்கு பரபரப்பாக இருப்பார் என்றால், எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவார் என்றால், அன்பானவர்களே, அவரை பார்த்து அந்த ஜனாதாவை பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க கஃபன் ஆரை எடுத்துட்டீங்களா? இல்லையா? அதுக்கு காசு நான் பணம் தர்றேன், அதுக்கு நான் பணம் தர்றேன். வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டீங்களா? மக்கள் வருவாங்க, எங்க உட்காருவாங்க, அதுக்கு நான் பணம் தர்றேன். விருந்தாளிகள் வருவார்கள், அவருக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், இதோ காசு. அதே போல கபர் குழி தோண்டுவதற்காக வேண்டி சகோதரர்களே அதுக்கும் காசு உடனே எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது மருத்துவத்திற்காக கஷ்டப்பட்டு இருப்பார், சிரமப்பட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஒருவரும் கூட உதவி செய்திருக்க மாட்டார்கள். எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் உதவி செய்யாமல் மற்ற நேரத்தில் தான் நாம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர், அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலும் பாருங்க, நாம் எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கிறோம். அந்த மையத்தை எடுப்பதற்காக தோல் புஜம் தருவதற்காக அந்த மையத்தை தோல்ல தூக்கிட்டு போறதுக்காக முண்டடிப்பாங்க. முன்னாடி வருவாங்க, வலது பக்கம் வருவாங்க, இடது பக்கம் வருவாங்க, பின்னாடி வருவாங்க, முண்டடிப்பார்கள். ஏன்? அந்த நன்மை நமக்கு பெற வேண்டும் என்று. ஆனால் அவர் உலகத்தில் இருக்கும்போது மிகவும் கஷ்டத்திலே சிரமத்தில் இருந்திருப்பார். அவர்கள் வாழ்வாதாரத்தை தந்தார்கள் என்று சொன்னால் ஒருவரும் உதவி செய்திருக்க மாட்டார் சகோதரர்களே. அதில் தான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாம் பார்க்கிறோம். இதில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாம் பார்ப்பதில்லை. எந்த நேரத்தில் நாம் உதவி செய்ய வேண்டுமோ, எந்த நேரத்தில் அவருக்கு வாழ்வாதாரம் தர வேண்டுமோ அந்த நேரத்தில் தராமல் மற்ற நேரத்தில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் முன்னேறிக்கிறோம். இது தவறான விஷயமாக இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக நம்ம அனைத்து நேரங்களிலும் நாம் சிரமத்தை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல இடங்களிலே நாம் அறிந்து உதவி செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிம்களுக்கு அழகு. அன்பானவர்கள், அது மட்டுமல்ல பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பாருங்க, உங்கள் குடும்பங்களிலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்கு சண்டையாக இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனை எப்போதும் வெளியே கொண்டு வராதீங்க. மாற்று மக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு தடவை உங்களுடைய குடும்ப பிரச்சனை வெளிவந்து விட்டால் அந்த குடும்ப பிரச்சனை அல்ல, குடும்பத்துடைய மானம் மரியாதை ஜனாசா வெளியாகி விடுகிறது. நீங்க நினைக்கிறீங்க இன்னாட்ட போனால் நல்ல தீர்வு தருவார்,
நல்லா பேசி தருவார் என்று நம்முடைய எல்லா விஷயத்தையும் கேட்பார், பின்னாடி சிரிப்பார். ஷைத்தான் எப்படி சிரிக்கிறானோ அது போன்று அவரும் சிரிப்பார். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஏனென்றால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆனால் மக்கள் சகோதரி எப்படி இருக்காங்க தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி காலங்காலத்துக்கு பேசுறது இல்லை. அதாவது செயற்கை சொந்தம் இருந்தாலும் பரவாயில்லை, இயற்கை சொந்தம் இரத்த சொந்தங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சண்டையிட்டால் அதாவது அவருடைய மவுத் வரை பேசுவது கிடையாது. கடைசியில் அவரை ஜனாசாக்கு வருவார், அவர் மரணித்த பிறகு அவரை பார்க்க வருவார். அவர்கிட்ட கேட்டால், ஏம்பா இத்தனை ஆண்டுகளாக உன்னை பார்க்கவில்லையே, பேசவில்லையே, காரணம் என்ன என்று கேட்டால் காரணத்தை சொல்லுவான். ஷைத்தானே சிரிப்பான். இன்னும் காரணம் தெரியுமா? அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த பத்திரிகையினுடைய என்னுடைய பெயர் போடவில்லை. அது கோச்சிக்கிட்டாரா கியாமத்தில், அதாவது மவுத்தொலி பேசல. அவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு முன்மரியாதை தரவில்லை, அதனால் தான் அவர்கிட்ட நான் பேசுவதில்லை. இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு காரணம் இல்லாமல் கோபித்து கொண்டு அந்த உறவை முறித்து கொண்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது கோபப்படுவான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில்மன் கதாக, யார் உன்னிடத்தில் உறவுகளை முறிக்கிறார்களோ அவர்களை ஒட்டி வாழ முயற்சி செய்யுங்கள். வாஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செய்யறாங்களா நீ மன்னித்து விடு. வாஹ்சின் இலா மன் அஸா இலைக், அவர்கள் உமக்கு தீமை செய்கிறார் என்றால் நீங்கள் நன்மை செய்யுங்கள், உறவாக இருக்கட்டும் மற்ற யாராக இருக்கட்டும். ஏனென்றால் இப்படி இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எதிரியாளி நம்மை வெறுத்தாலும் நாம் அவரிடத்தை ஒட்டி வாழ வேண்டும். அவர் தவறு செய்து விட்டாலும் மன்னித்து விட வேண்டும். ஆனால் அந்த நன்மை இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு நன்மையின் பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறார். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வேண்டி மவுத் வழியும் பேசுறது இல்லை, ஜனாசா போர் வழியும் பேசுறது இல்லை. இப்படி என்ன கோவம் என்று யாருக்கும் சரியாக சகோதரர்கள் புரிய மாட்டேங்குது. எனவே இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலும் பாருங்க, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு லத்தீஃபாவை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தாய் வீட்டில் இருந்தாங்களாம். ஒரு தாய் வீட்டில் இருந்து மகன் ஆஃபீஸில் இருக்க ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோன் பண்ண, மகனே எங்கப்பா இருக்க, உன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வாயெல்லாம் கோணையா போயிட்டு இருக்கு, கண்ணு நிலை குத்தி நிற்குது, கழுத்து கோணையா இருக்குப்பா, நீ எங்க இருக்க, உடனே வா, லக்குவா அடிச்ச மாதிரி தெரியுது, ஸ்ட்ரோக் ஆயிட்ட மாதிரி தெரியுது என்று தாய் பதற்றமாக சொல்லும் போது மகன் சொன்னானா, மா அதெல்லாம் கவலைப்படாத, இந்த காலத்து பொண்ணு அது செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு. இருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் குடும்ப பெண்ணாக ஆக்கிவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை வரமா வராதா? அதாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மார்க்க தீன் உள்ள பெண்களை திருமணம் செய்யுங்கள். சகோதரர்களை இது யாரும் கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அதே போல பாருங்க அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த நபி. அவருடைய மகன் யார் தெரியுமா? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த நபி. 950 ஆண்டுகள் தாவத்தோ தப்லீக் செய்தார்கள், தாவா அமைப்பு பணி செய்தார்கள். அவருடைய மகனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நரகவாதி என்று. அதே போல் அன்பானவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த நபி. அவருடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் நரகவாதி என்று. சிந்திச்சு பாருங்க, நபியுடைய மகன் நரகவாதி, நபியுடைய மனைவி நரகவாதி என்று அல்லாஹ்வை சொல்கிறான் என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அதே போல ஃபிரௌன் யார்? மிகப்பெரிய ஒரு கொடியவன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டான் என்றால்
அவன் சொன்னான், அனா ரப்புக்கும் ஆலா, நான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று மக்களிடத்தில் சொன்னான். ஒரு நேரத்தில் சைத்தான் ஃபிரௌனுடைய வீட்டுடைய கதவை தட்டினானா. ஃபிரௌன் எழுந்திரிச்சு வந்து கேட்டாரா, யாருப்பா? அப்ப சைத்தான் சொன்னானா, ஏண்டா கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்ற, கதவுக்கு பின்னாடி யாருக்கான உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் ஒரு கடவுளா என்று சைத்தானை கேலி பண்ணிட்டு போனான் ஃபிரௌன். சகோதரர்களே, இந்த ஃபிரௌன் இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு கொடூரவாதி. ஆனால் அவருடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள், ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சொல்கிறார். நபியுடைய மனைவி நரகவாதி, நபியுடைய மகன் நரகவாதி, ஃபிரௌனுடைய மனைவி சொர்க்கவாதி. எப்படி? காரணம் என்ன? வித்தியாசம் என்ன? அவரிடத்தில் ஈமான் இல்லை, இவரிடத்தில் ஈமான் இருந்தது. ஈமான் எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமாக சகோதரர்களே. நாம் நினைக்கிறோம் நபியுடைய வாரிசாக இருந்த சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நபியுடைய மனைவியாக இருந்த சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நபியுடைய வம்சாவளியாக இருந்த சொர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியவே முடியாது சகோதரர்களே. அவர் எடுத்து அல்லாஹ் பார்ப்பது இது என்று சொன்னால் அவர் எடுத்து ஈமான் இருக்கிறதா என்று பார்க்கிறான். ஈமான் இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இல்லைன்னா யாராக இருந்தால் நரகத்தில் வீசுவான். இப்ப தெரிகிறதா ஈமானுடைய பவர் என்னவென்று? எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் உஷாராக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்யறோம்னா ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணுறோம்ல, அதே போல் லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி, பாஸ்வேர்டு கேட்குதா இல்லையா? சின்ன சிஸ்டங்க, சாதாரண விஷயம், பெரிய விஷயமெல்லாம் இல்லை. இந்த சின்ன விஷயத்தை அந்த பொருள் என்ன செய்யுதுன்னா நம்மகிட்ட என்ன பாஸ்வேர்டு கேட்குது. அன்பானவர்களே, அதே போல நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கும் பாஸ்வேர்டு வச்சிருக்கான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி உலகத்தில் நடந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்படி முறைப்படி நடந்தார்களோ, ஹுகூகுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமை யார் சரியாக நிறைவேற்றினார்களோ, ஹுகூகுல் இபாத் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக முறையை யார் நிறைவேற்றினார்களோ, இந்த பாஸ்வேர்டு இருந்தா தான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கும். இல்லை என்று சொல்ல நிச்சயமா திறக்காது. இதில் கவனம் செலுத்துறோமா? இதை படி சிந்திக்கிறோமா? இதன்படி அமல் செய்கிறோமா என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதே போன்று அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, உலகத்தில் மக்கள் நினைக்கிறாங்க வெற்றி எதில் இருக்குது தெரியுமா? வெற்றி என்பது என்ன தெரியுமா என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, மக்கள் நினைக்கக்கூடிய வெற்றி என்ன? யாரிடத்தில் காசு பணங்கள் கொட்டோ என்று கொட்டுகிறதோ, யார் உலகத்தில் ஃபேமஸா இருக்கிறாங்களோ, 800 கோடி மக்கள் யார் ஃபேமஸா இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு மகான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் உண்மையான வெற்றியாளர் யார் தெரியுமா? யார் 5 வேளை தொழுகையை, ஃபர்லான தொழுகையை உரிய நேரத்திலே, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, யார் 5 வேளை ஃபர்லான தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த தொழுகையை உரிய நேரத்திலே தொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யார் பெறுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? மற்ற விஷயங்களை தான் வெற்றி தேடுகிறோம் தவிர உண்மையான விஷயத்தில் வெற்றி தேடுவது கிடையாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குழந்தையாக சிறு பிள்ளையாக இருக்கும்போது மக்கள் அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம் தொழிலன்னு சொன்னா அல்லாஹ் தண்டனை தருவான். கேள்விப்பட்டிருக்கேன்ல, மக்களை அதான் சின்ன குழந்தை நம்ம அப்படிதான் பேசுவோம். பா நீ தொழுப்பா, தொழிலன்னு என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டனை தருவான். ஆனால் இப்போதுதான் நமக்கு புரிகிறது, தொழுகையுடைய நேரம் வந்தும் கூட நீ தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ், அதாவது தொழுகையுடைய நேரம் வந்தும் கூட
நாம் தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை வெறுத்து விட்டான் அர்த்தம். அதே போல ரமலானுடைய மாதம் அல்லாஹ் நமக்கு தந்து நாம் நோக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அந்த தௌஃபீகை பிடுங்கி விட்டான் என்று அர்த்தம். அல்லாஹ் நமக்கு தண்டனை தருகிறான் என்று அர்த்தம். அதே போல அன்பானவர்களே, வசதியாக இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ, யார் வசதியாக இருந்து ஹஜ் செய்யவில்லையோ, அல்லாஹ் அந்த தௌஃபீக் அவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். நாம நினைச்சிட்டு இருக்க நாம தான் ஹஜ்ஜை விட்டுட்டோம், நாம தான் தொழுகை விட்டுட்டோம், நாம தான் நோன்பை விட்டுட்டோம். நீ விடல, அல்லாஹ் ஒண்ணு விட்டுட்டான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, தொழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. இறைவா, நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. இறைவா, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. இறைவா, சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்கள். கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க நீ விடுறன்னு சொல்லிட்டு நீ விடல, அல்லாஹ் தான் உன்னை விட்டுட்டான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் விழிப்புணர்வு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ் கேட்டால் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியுமா? நாம் உலகத்தில் பல விஷயங்களுக்காக சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம். யாராவது நம்ம பின்னாடி வருவாங்களா? கபர்ல துணை யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. நாம் செய்யக்கூடிய அமல் தான் வரும், நாம் செய்யக்கூடிய இபாதத் தான் வரும், நம்முடைய எண்ணங்கள் தான் அங்கு அதாவது காட்சி தரும். எனவே அன்பானவர்களே, நாம் ஈமான் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன்படி அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்துள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.